இந்த பாட்டினுடைய ரியல் சாராம்சத்தை எப்போ நான் ஒன்று தெரியுமா? சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் என் பிள்ளைக்கு கையிலலாம் ஊசி குத்தி அவள் அட்மிட் ஆகி 3 மாதத்தில் உடம்பு முழுசும் அவளுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்து கையில் வெயின் போட்டு கிடைக்காம காலில் போட்டு அவள் அப்படியே வீங்கி போயிருந்தா. அந்த சூழலில் புலம்பணும், ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்க எனக்கு தைரியம் இல்லை அப்பா கிட்ட. அல்லேலூயா. அப்போ நான் இந்த பாட்டை, இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் யூடியூப்பில் வரும், அதை அப்படி ஆன் பண்ணி அந்த ரூம்குள்ளே வச்சுட்டு அப்படியே கைகளை உயர்த்தியாவே ராஃபா நான் பாட பாட அந்த அறைக்குள்ள கர்த்தருடைய மகிமை, பலத்த மகிமை இறங்கி வந்துச்சு. மருத்துவர்கள் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணுவாங்க. இருதயமும் பிரெயினும் கரெக்டாக இருக்கணும். அந்த அஃபெக்ட் ஆனால் பிள்ளைக்கு திடீர்னு பிரெயின் அஃபெக்ட் ஆகலாம், இல்லை ஹார்ட் அஃபெக்ட் ஆகலாம், ஏதோ ஒன்று பிரெயின் மெயின்லி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நர்ஸ் வந்திருக்காங்க உள்ள, எனக்கு தெரியல, நான் கை உயர்த்தி ஆராதிச்சிருப்பேன். அவங்க ஒரு கிறிஸ்டியன் நர்ஸ் வந்துட்டு ஓடி போய் நர்சஸ் லான்ச்சில் சொன்னாங்களாம், சிஸ்டர்ஸ் 1 நிமிஷம் உள்ளே போயிட்டு வெளியே வாங்க, அந்த ரூம்குள்ளே போயிட்டு வெளியே வாங்க, ஏன்னா அந்த ரூம்குள்ளே ஒரு ஏதோ இருக்கு, நீங்கள் உள்ளே போய் வெளியே வந்தாலே அவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நர்ஸாக உள்ளே வந்துட்டு போனாங்க. முடிச்சுட்டு சொன்னாங்க, இந்த அறை இப்படி ஒரு மகிமை. நான் சொல்கிறேன், உங்களுடைய லோவஸ்ட் பாயிண்ட்ல கர்த்தர் அவர் தன்னை வெளிப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தன்னை யெகோவா ஈரேவாய் ஆபிரகாமுக்கு மோரியா மலையில் வெளிப்படுத்த அவரால் கூடுமானால் உங்க வாழ்க்கையின் எந்த உச்சக்கட்டத்திலும் கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார்னா, அந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அவர் யார் என்றால், நற்கிரியைகளை தொடங்குகிறவர், அதை முற்றிலும் முடிக்கிறவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட மாட்டார். அவர் ஒன்ன துவங்கினா அவரே அதை முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் பாதியில கை விட்டுட்டு போற தேவன் அல்ல, உன்னை தொடங்கி விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. யாக்கோபை பத்தி தான் நான் இந்த வருஷம் தியானிச்சுட்டு இருக்கேன். மை மெடிடேஷன் இஸ் ஜேக்கப். நான் யாக்கோபு குறித்து தியானிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன தெரியுமா? யாக்கோபு கிட்ட தேடி வந்து கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன் கையை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. அவன் கையை பிடிச்சிருப்பானா கடைசி வரைக்கும், அவன் வருவானா, அவன் மாறுவானா, அதெல்லாம் தெரில அப்பாக்கு. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன் கையை பிடிக்கிறேன், அல்லேலூயா, உன் கையை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நற்கிரியை துவங்குகிறவர் மாத்திரமல்ல, அதை முடிக்கிற தேவன், அதை முடிவு வரை உங்களை நடத்துகிற தேவன். உங்களை பாதி வெளியில விட மாட்டார். அம்மா, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்.